பிரைஸ் லோ பிரதர்ஸ், பிரைஸ் லோ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம ஆவியானவரோட துணையோட எந்த காரியங்களை குறித்து அறிந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி கேட்டால், இன்னைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிற காரியம், நாம் எதன் மூலியமாக ஏவப்பட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் காரியங்களை நாம் செய்கின்றோம் அப்படின்றது தான். நம்ம எந்த ஒரு விஷயத்தினால இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்கிறோம் அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்குடைய படிப்பணியோடைய டைட்டில். சரிங்களா? இன்னைக்குடைய சப்ஜெக்ட் நம்ம எதன் மூலியமாக இன்ஸ்பயர் ஆகிறோமோ அந்த விஷயங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒருவேளை நம்ம வந்துட்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல்னால் நம்ம வந்துட்டு நடத்தப்படுகிறவர்களாக இருக்கும்போது நிச்சயமா அதனால நம்மளுக்கு பலன் கிடைக்கும், நித்திய ஜீவன் என்கின்ற பலன், இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவரே அல்லாம வேற மனுஷர்கள் மூலியமா ஆகட்டும், உலகத்தில் இருக்கின்ற வேற எந்த விஷயங்கள் மூலியமா ஆகட்டும், நாம் இன்ஸ்பயர் ஆனோம் அப்படின்னா அதன் மூலியமா நம்ம வந்துட்டு பாவம் என்கின்றது நம்மளுடைய வாழ்க்கையில பிரவேசிக்கும். அதுக்கடுத்து பாவத்தின் மூலியமாக நம்ம மரணம் அப்படின்றது தான் நம்மளுக்கு நேரிடும், நரக பாத்திரங்களாக மாறிடுவோம். அதனால தான் ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்துல நீங்க பொறஜாதி மக்களோட கூட நீங்க இந்த உலகத்துல இருந்தா கூட அவர்களோட நீங்க ஒப்புரவு ஆவாதவர்களாக இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் கிடையாது, நான் இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எசப்பா சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்களா? அவர் பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம வந்துட்டு இந்த உலகத்துல எந்த விஷயங்கள்னாலையும் இன்ஸ்பயர் ஆகிட்டு நம்மளுடைய ரட்சிப்பை எழுந்துடக்கூடாது. அது ஒருவேளை சோசியல் மீடியாவா இருக்கலாம், இல்லைன்னா புறஜாதி மக்களா இருக்கலாம். யார் மூலியமாவும் நம்மளுடைய ரட்சிப்பை நம்ம எழுந்துடக்கூடாது. இதற்கு முதல் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகபடியால் நீங்கள் அவர்களுடைய மத்தியிலிருந்து புறப்பட்டு போய் பிரிந்திருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அவர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புறஜாதிகள், கர்த்தரை அறியாத மக்கள். ஏகப்பட்ட மக்கள் கர்த்தரை அறியாதவர்களாக, ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க, அவங்க கூட அறியாதவர்கள் தான். தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காமல் நிறைய டினாமினேஷன் மூலியமா தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுகின்ற ஆடம்பர வாழ்க்கையை விரும்பி கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் மனதில்லாமல் இருக்கின்ற அநேக கிறிஸ்தவர்களையும் நம்ம பார்க்கிறோம், இல்லைங்களா? அவர்களும் கூட புறஜாதிகள் தான், அவர்கள் தான். அதனால நீங்க அவர்களுடைய மத்தியிலிருந்து பிரிந்து வந்து நீங்க எப்படி இருக்கணுங்களா? நீங்க எனக்காக பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுப்பா விரும்புறாரு. அப்படின்னா புறஜாதிகள் மத்தியில அப்படின்னு சொன்னா நம்ம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க செய்யற சிலை வழிபாடுகள், வேற பாவத்தின் களியாட்டங்கள், இதே தொன்றிலையும் நம்ம ஈடுபட மாட்டோமே பிரதர். அப்படின்னா நம்ம பரிசுத்தவான்களா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இல்ல, நம்மையே அறியாம கண்கள்னால நம்ம காண முடியாத கயிறுகள் மூலியமாக பிசாஸ் என்கின்றவன் நம்மை கட்ட நினைக்கின்றான். அந்த கட்டுகள் மூலியமாக நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக மாறுகின்றோம். அப்படின்னா எதன் மூலியமாக நம்ம வந்துட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்காதபடிக்கு கீழ்ப்படியாமைக்குள்ள போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மளுடைய எண்ணத்துல சில விஷயங்களை இதெல்லாமே நல்லது அப்படின்றது போல நினைச்சிருக்கோம். சோசியல் மீடியா நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சமையல் பார்க்கலாம், எது வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதுக்கடுத்து அன்லிமிட்டெட் கால்ஸ் இருக்கு, எப்போ வேணாலும் கால் பண்ணி பேசலாம், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், இல்லைங்களா? அத்தியாவசிய தேவையாக இருக்கின்ற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயத்த நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அதனால நான் தீட்டுப்பட மாட்டேன். அதன் மூலியமாக ஆமா இது என்னுடைய படிப்புக்கு முக்கியம், ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ், இல்லை இந்த ஒரு ஸ்கில்லு, இந்த ஒரு எக்ஸலுக்கு கற்றுக்கணுமா இருந்துச்சு, இல்லை வேலைக்கு சம்மந்தப்பட்ட இந்த விஷயம் அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால அது அத்தியாவசியமாக இருக்கிறதுனால அது தெரிஞ்சுக்கிறேன். இல்லை அதை காட்டிலும் இல்லை, இதை விட வேற வேற விஷயங்களை நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்றதுக்காகவே நேரத்தை வீணாக நம்ம கழிக்கின்றவர்களாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர்கள் மத்தியிலேருந்து நம்ம புறப்பட்டு வரல. ஒவ்வொருத்தர் முன்னாடி உக்காந்துருந்து நானும் அந்த உலக மனுஷர்கள் பாத்தியா, இவங்க இப்படி இருந்தாங்களா, சின்ன கடை வச்சிருந்தாங்களா, பெரிய கடை ஆயிடுச்சா, இதோ இவங்க வாழ்க்கையில் இப்படி முன்னுக்கு வந்தாங்களா அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும்.
சின்ன வயசுல இருந்த மனுஷனுக்குள்ள ஒரு தத்பூர்வமா அவனுக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனை பார்த்து எல்லாரும் அட்ராக்ட் ஆகுறாங்களோ, அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே ஒரு அட்டென்ஷன் ஆயிட்டு எல்லாரையும் அவங்கள பார்த்து புகழ்றாங்களோ, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனா நான் மாறணும் அப்படின்றது மனுஷனுக்கு ஒரு மாம்சத்துக்குள்ள ஒரு இச்சையை போல. ஆமா, எல்லாருமே அவரை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்களே, ஆமா, அப்படின்னா நானும் அது போல இருக்கணும். பாரு, எல்லாருமே அவரை புகழ்றாங்க, எல்லாம் இந்த ஜனங்க பாரு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு முதல் இடத்தை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு ஜனங்க பயந்துக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த நபரை போல நான் மாற வேண்டும், அதை போல ஒரு வாழ்க்கையை நானும் அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு உண்டாகும் நம்மளோட இருதயங்கள்ல. ஆனா வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு, நம்மளுடைய குறிக்கோள் ஒண்ணுதான். என்ன? நம்மளுக்குள்ள ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சாயல் என்கிறது தான் நம்மளுக்குள்ள வரணும். நம்ம ஏசப்பாவை போல மாறணும், அவருடைய அடிச்சவடி. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நீடிய பொறுமைக்கு முன் உதாரணமாக இருக்கும்படியா ஏசப்பா என் மூலியமாக அவருடைய குணத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்றாரு. அவரை போல நான் மாறிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு விஷயத்திலையும் மாத்திட்டே வராரு அப்படின்னு சொல்லி. கிறிஸ்துவின் அறிவுக்குள்ள நம்ம நாளும் பெருகணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஆனா நம்ம சின்ன வயசுல ஆண்டவரை நம்ம அறியாத அந்த நாட்கள்ல நம்மளுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சில பேரை நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து இருந்திருக்கலாம். அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த குணாதிசயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளேயும் இருக்கணும். அப்போதான் எல்லா ஜனங்களும் அட்டென்ஷன் ஆவாங்க, என்ன பார்ப்பாங்க, என்னுடைய லைஃப் இப்படி இது வரும்போது ஒவ்வொருத்தரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஏவுதல் நம்மளோடைய இருதயத்துக்குள்ள உண்டாகும். ஆனா அந்த ஏவுதல் சரியானதா அப்படின்றத கொஸ்டின் கேட்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில இப்படிப்பட்ட ஒரு ஏவுதல்னால தங்களோட ரட்சிப்பை இழந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது போல நம்ம மாறிடக்கூடாது. இந்த உலகத்தை பார்த்து நம்மளுக்குள்ள வருத்தம் உண்டாகக்கூடாது. இந்த உலகத்தை நான் அடியிலையே, இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்களை நான் அடியணுமே, இல்ல இவர்களெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறாங்களே, இந்த காரியங்கள் நல்லா இருக்கு அப்படின்றது போல நம்மளோட இருதயங்களுக்குள்ள லௌகீக துக்கம் அப்படின்றது வரக்கூடாது. வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-17. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15-17. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். ஒரே ஒரு விஷயத்தை பாருங்களேன். முதலாவதாக ஒரு விஷயத்தை நான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தருடைய வாழ்க்கையின் வரலாறு எனக்கு அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அதனால ஏவப்பட்டு தான் நான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கேன், அதனால தான் நான் இந்த காரியங்களை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறேன், என்னோட இன்ஸ்பிரேஷன் இவருதான் அப்படின்றது போல சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஏசப்பா என்னன்னு சொல்றாரு, அவர்கள் நீ யாரை இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறியோ அவர்கள் எல்லாருமே இந்த உலகத்தை சம்பாதிக்கிறதுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு காற்றை பின்படுகிறதை போல, தங்களுடைய கைகளில் காற்றை பிடிக்கின்றதுக்கு ஓடுகின்றதை போல எல்லாம் மாயாக இருக்கின்ற காரியத்தை பின்னோக்கி அதை அடையிறதுக்காக ஓடுகின்ற மக்களாக இருப்பாங்க ஃபைனலா அவங்களுடைய நிலைமை. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்மளுக்கு அழியாத ஒரு ஜீவன் இருக்கு, நித்திய ஜீவனை ஏசப்பா நம்மளுக்கு கொடுக்க போறாரு இல்லைங்களா? அதனால இப்ப வசனத்துல சொன்னது போல, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஏற்றதை போல உங்களுடைய எல்லா நடக்கையிலும் பரிசுத்தர்களாக இருங்கள் அப்படின்றாரு. எப்படிங்களா? பரிசுத்தம் எதனால கிடைக்குங்களா? கீழ்ப்படுதல் மூலியமாகத்தான் நம்மளுக்கு பரிசுத்தம் நம்மளுக்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு. அசுத்தம் எப்போ வரும்? தேவனுடைய வசனம் தெரியும், ஆனா அதுக்கு நான் வந்துட்டு கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொன்னா அசுத்தமா இருக்கிற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்த ஏசப்பா மென்ஷன் பண்றாரு. இந்த உலகத்துல நீங்க யாரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நீங்க ஒரு யாத்திரிகளாக இருக்கிறீங்க. யாத்திரிகள் அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே டிராவலர் போல ஒரு ஜர்னிக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அந்த ஜர்னிக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்மள பரதேசிகள் என்று சொல்லி எண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு. ஒரு நாள் நீங்க இந்த இடத்துல நீங்க எதெல்லாம் அடியணும் அப்படின்றதுக்காக கர்த்தருடைய வசனத்தையும் அசட்டை செய்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு நாள் அதனாலேயே உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டதுனால
இந்த உலக பொருட்கள்னால உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டதுனால, அசுத்தமானவைகள்னால் உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டதுனால, உங்களுக்குள்ள ஆசைகள் எப்ப முளைத்து கொண்டதுனால, இது சரியானதா சரியில்லையா என்றெல்லாம் பார்க்காமல், இது இருந்தால் மனுஷர்கள் என்னை கனவான் என்று சொல்லி எனக்கு மதிப்பை கொடுப்பார். இது இருந்தால் இதோ எல்லா மனுஷர்களும் என்னை காணும் பொழுது ஒரு மதிப்பாக எண்ணுவார்கள் அப்படின்றது போல நம்மளுடைய உள்ளத்துல இதுக்கு இடம் கொடுக்கின்றவர்களாக இருந்தோமா, கண்டிப்பா கைவிடப்படுவோம். அதனால மிக மிக எச்சரிக்கையா நம்மளுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தை நம்ம கழிக்கணும். வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிவிசுவாசிகளுடன் பிணிக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஆமென். அந்நிய நுகத்தில அவிசுவாசியோட பிணைக்கப்படாமல் இருங்கள் அப்படின்றாங்க. என்ன இது அந்நிய நுகம் அப்படின்றாரு? எந்த நுகம் இது? மாட்டுக்கு நுகத்தை கட்டி, காளை மாடு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு காளைக்கு கட்டி நிலம் உழும் போது என்ன பண்ணும், அந்த நிலத்தை பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துவாங்க அந்த காளைகளை ரெண்ட. அதுக்கு மேல என்னன்னு சொல்லுவாங்க, இந்த யோக் அப்படின்ற நுகத்தை வந்துட்டு அந்த காளைகள் மேல, காளையா இருக்கிற அந்த மாடு மேல வந்துட்டு வச்சுட்டு அதன் மூலியமா தான் ஏர் ஓட்டுவாங்க. சரிங்களா? அந்த ஏர் ஓட்டும் போது அந்த நிலம் வந்துட்டு இன்னும் கரெக்டா அது விதைகள் போடுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு நல்ல நிலமா மாறும் இல்லைங்களா? ஆனா இந்த நுகத்தை குறிச்சு மனுஷனுக்கு ஏன் ஏசப்பா ஒப்பிட்டு பேசுறாரு? நீ யாரோட நுகத்துல நீ வந்துட்டு டிராவல் பண்ணணும்? யாரும் கூட வந்துட்டு 2 மாடுகள்ல வந்து அந்த நுகத்தை சுமந்து கொண்டு முன்னாடி போவோமே, அது போல நீ இந்த வாழ்க்கையோட டிராவல்ல உலக ஜனங்களோட இசைந்து அவர்கள் செய்கின்ற, அவர்கள் பேசுகின்ற எல்லா காரியங்களையும் நீயும் செய்து கொண்டிருக்கிறாயா? இன்னைக்கு நல்ல விஷயம் பண்ணணும், வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு வந்துட்டு செவ்வாய்க்கிழமை, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைல எல்லாம் இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, வெள்ளிக்கிழமை யாரும் காசு கொடுத்துறாதுப்பா, என்ன நைட் டைம் ஆச்சு நகை கட் பண்றிய, நகத்தை வெட்டக்கூடாதுப்பா இந்த டைம்ல எல்லாம் அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பேசுறவனா இருக்கிறேன்னா அப்படின்னா நான் வந்துட்டு புறஜாதியோட கூட தான் இசைந்து இருக்கின்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்நிய நுகத்துல அவிசுவாசியோட நீங்க பிணைக்கப்படாமல் இருங்கள். ஒருவேளை நீங்க இப்படி பேசுறீங்க, அந்நியன் என்ன பண்றாரு, பஸ்ல டிராவல் பண்ணும்போது உக்காந்து ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. நானும் உக்காந்து ஷார்ட் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன்னா நான் நல்ல விஷயத்தை தான் பாக்குறேன் அப்படின்றது போல, நான் சமையல் தானே பார்த்தேன், நான் சில விஷயங்கள்லாம் புதுசா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக, ஒருவேளை நாளைக்கு எனக்கு தேவைப்படுச்சுன்னா இந்த ட்ரிக்ஸ் நல்லா இருக்கும், அந்தந்த ட்ரிக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்றது போல புதிய புதிய டிப்ஸுங்களா இருக்காமா, அந்த டிப்ஸுங்களை கத்துக்கலாம். இதன் மூலியமா என்ன லாபம், கடைசிக்கு என்ன ஆகும்? இத புறஜாதிகளும் இப்படிதான் காலங்களை வந்துட்டு வீணாக கழிக்கின்றவர்களாக இருப்பாங்க. கடைசிக்கு இருதயம் வந்துட்டு அதையே சாய்ந்து இருக்கும். எப்போ எந்த டிராவல் பண்ணணும்னாலும் சாப்பிடணும்னாலும் நான் எந்த பழக்கத்தை கத்து கொடுத்துருக்கிறேனோ அந்த பழக்கத்திலேயே இது இருக்கிறதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்கா சாப்பிடும்போது மொபைல் மேல கை போயிடும் இல்லைங்களா? போன போய்கிட்டோம். ஆனா நான் எதுல நேரத்தை வீணா கழிக்கின்றனோ, எந்த மனுஷர்களோட கூட நான் அதிகமா சம்பாஷிக்கின்றனோ, அந்த அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தைகள் சரியானதா சரி இல்லாததா அப்படின்னு சொல்லி எதையும் பார்க்காம நான் அதுக்கு என்னுடைய சிரிப்பின் மூலியமாக சம்மதத்தை தெரிவித்துக் கொண்டு அவள் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை, அக்கிரமத்தின் துஷ்செயல்கள் எல்லாவற்றையும் அவர்களுடைய சிநேகத்தை சம்பாதித்துக் கொள்கிறதுக்காக அவர்களை எச்சரிக்காமலையும், இல்லைன்னா அவங்களை விட்டு விலகி போக முடியும், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஆண்டவர் பிள்ளையை போல இல்லப்பா இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உலக சொல்லின் வார்த்தையின்படியே வசனத்தை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு கூட ஏசப்பா உதவி செய்வாரு. இல்லப்பா வசனம் மத்தாய புத்தகத்துல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத அவங்கள சொல்லும் போது அவங்களுக்கு வேற விதமா தோணும்னா வசனத்தையே அப்படியே நடைமுறை வாழ்க்கையில அப்ளிகபிள் பண்ணி பேசுறது போல அந்த நடைமுறை வாழ்க்கையில் பேசுகின்ற அந்த வார்த்தையிலேயே வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இல்லப்பா நான் வசனத்துல வாசிச்சிருக்கேன், இப்படி வந்துட்டு கணவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், பயபக்தியா நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க. பயபக்தி அப்படின்னு சொன்னா அவர் கேட்டு ஒவ்வொரு காரியங்களும் செய்யுது அப்படின்னு சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இதெல்லாம் பொதுவா நார்மலாவே பேசுகிற வார்த்தை. உதாரணத்துக்கு சொன்னது இப்படி நிறைய வசனங்களை நம்ம வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம வேலையிலயோ ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ நம்ம டிராவல் பண்ற இடத்துல எந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த உலக ரீதியான அந்த சிநேகங்கள், உலக ரீதியான அந்த சில மனுஷர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவர்களோட நம்ம வந்துட்டு சமத்தை தெரிவிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. முந்தானத்து
ஒரு விஷயத்தை குறித்து எங்களுடைய சொந்தக்காரர் பையன்ல ஒரு பையன் கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு நான் வந்துட்டு இந்த ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி இதாயிட்டு இருக்கு, அதுல ஒரு கண்டஸ்டன்ட்டை வின் பண்ண வைக்கணும், அதனால வந்துட்டு நீங்க எனக்கு கால் பண்ணல, தம்பிக்கு கால் பண்ணி சொன்னாங்க. இது போல வந்துட்டு நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த நம்பருக்கு இந்த பேரை போட்டு நீங்க மெசேஜ் போட்டீங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ சரிப்பா, ஏன்பா இந்த நம்பருக்கே போடணும் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே அவருக்கு ஒரு வார்த்தையை கேட்டா, இல்ல இல்ல இவர் ரொம்ப நல்ல மனுஷன் இவரு, பாருங்களேன் அங்க போய் இவரே போய் வாழ்ந்திருந்து அந்த இடங்கள்ல எல்லாம் சுத்தி பார்த்தது அளவுக்கு இன்வால்மெண்ட். இப்படிதான் பிசாசு இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற மனுஷர்கள் எந்தெந்த விஷயங்களுக்குள்ள அவங்கள இன்வால்மெண்ட் ஆகி அவங்களோட மைண்டு எந்த காரியங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதுல, ஆனா அவர்கள் நம்மளுக்கு சொல்லுகின்ற அந்த ஆலோசனை இவர்கள் எல்லாரையும் நம்ம இன்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்றது போல எடுத்துக்கும் போது பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உதடுகளின் வார்த்தைகள் மாறும். தமாசா பேசுறது கூட ஒருத்தர்னால இன்ஸ்பயர் ஆகிட்டு தான் நம்மளுக்குள்ள அது வந்திருக்கும் இல்லைங்களா? இப்படி பேசுறது ஜாலியா இருக்கு அப்படின்றது போல. அதனால யார நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்போம்? வசனத்துல அதுக்கு இடம் இருக்கா? வசனத்துல எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நம்ம பேசும் பொழுது நிதானமா இருக்கணும், கேட்கறதுல கவனமா இருக்கணும். நம்மளுடைய உப்பால் சாரமே இருந்தது போல நம்மளுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கூட கிருபை பொருந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அவ்வளவுதான் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு இந்த உலக மனுஷனை ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு தான் பாத்தியா இவங்க இந்த யூடியூப் சேனலை வந்துட்டு இவ்வளவு இதா இருக்கும்போது இது பண்ணாங்க. இப்ப பாரு கோடி சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உக்காந்தது நான் பேசுறேன்னு, ஆண்டவருடைய பிள்ளை பேசுனேன்னு என்னன்னு சொல்லி அர்த்தம்? அவனை போல நான் ஆவல அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா நானும் அது பண்ணுறதுக்கு வசனம் தள்ளுது, என்னை வந்துட்டு வசனம் வந்துட்டு என்னை எச்சரிக்குது, அதை பண்ண நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது, நான் வாழ்க்கையில முன்னுக்கு வர வேண்டியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வசனம் வந்துட்டு முன்னுக்கு வர்றதுக்கு விட மாட்டேங்குது, அதனால நான் சைலண்டா இருக்கேன் அப்படின்றது போல உள்ளத்துல இருக்குங்களா எண்ணம்? கண்டிப்பா மிக மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா அவிஸ்வாசிகளோட நம்ம வந்துட்டு அந்நிய நோகத்துல அவிஸ்வாசிகளோட நம்ம பிணைக்கப்படாமல் இருக்கணும். நம்ம வந்துட்டு யாரோட நோகத்தின் மூலியமாக நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம், நம்மளுடைய அந்த நோகத்துல பிணைக்கப்படணும் அப்படின்னா யாரோட ஒரு நோகத்துல நம்ம வந்துட்டு பிணைக்கப்படலாம்? விசுவாசி, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கின்ற சகோதரர் சகோதரி, தேவனுடைய வசனத்துல எவ்வளவோ தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க தான் நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படிலாம் கடந்து வந்தாங்க அப்படின்றது நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகவும் 18வது அதிகாரம் 2-5. லேவியராகவும் 18வது அதிகாரம் 2-5. நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். ஆமென். ஏசப்பா பாருங்களேன், இஸ்ரேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்ததுக்கு அடுத்து அவங்கள கானான் தேசத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளுகிறதுக்கு முன்னாடி அவங்கள சில காரியங்களை சொல்லி எச்சரிக்கிறாரு. என்னன்னு சொல்லி, நீங்க இருந்த அந்த எகிப்து தேசத்துல இருக்கும்போது நிறைய ஆச்சாரங்களையும் சடங்கு ஆச்சாரங்களையும் அவங்க செய்த கொண்டிருந்த அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடக்கைகள், இது எல்லாமே நீங்களும் அதை பார்த்து ஏவப்பட்டு உங்களுடைய நடக்கைகள்லயும் அது இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே எகிப்துல நீங்க பார்த்த சடங்கு ஆச்சாரங்க, அதனாலதான் சொல்றது பாருங்களேன், நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு புறஜாதிகளா இருக்கும்போது நாள் பார்ப்போம் இல்லைங்களா, நேரம் பார்ப்போம், எதனா செய்யணும் அப்படின்னு சொன்னா 2 மணிக்கு நல்ல நேரங்களா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு மணி நேரமும் அவ்வளவுதான் ஏசப்பா கொடுத்திருக்கிற நல்ல கரெக்டா பர்ஃபெக்டா தான் கொடுத்திருக்கிறாரு. நாள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நாள் பார்க்கிறவங்க குழந்தை பிறக்கும் போது ஐயோயோ ராவு காலத்துல பிறந்துடுச்சு அப்படின்னுவோமா? கிடையாது. எல்லா நேரமும் கூட பரிசுத்தமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அற்புதமான ஒரு நாள், அற்புதமான நேரம். ஒருவேளை நாளை பார்க்கிறேன், நான் வந்துட்டு நேரத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் விசுவாசியே கிடையாது. ஆண்டவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்குள்ள இருக்கிறது ஆண்டவருடைய வசனத்தினால் நான் வந்துட்டு உண்டானவனா இல்லாம நான் பிசாசினால் உண்டானவனா மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க 1 யோவான் 4வது அதிகாரம் 5வது வசனத்துல பாத்தீங்கன்னா,
உலகத்தினால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். உலகத்தினால் உண்டானவர்கள் எங்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆனால் தேவனால் உண்டானவர்கள் எங்களுடைய வார்த்தையை கேட்பார்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. உலகத்தினால் உண்டானவர்கள் எப்படி பாத்தியா, நல்ல நேரத்துல அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிச்சு, இந்த பையன் கல்யாணம் பண்ணா பாரு, நல்ல நேரத்துக்கு வேலைக்கு போனா அவன் வேலை விளங்குச்சு பாத்தியா, அவளோட லைஃப் நல்லா இருக்கு பாத்தியா, அதனால இதோட லைஃப் நல்லா இருக்கணும். அன்னைக்கு அப்படிதான் சொல்லி செவ்வாய்க்கிழமை கல்யாணத்தை வச்சுட்டாங்க, அன்னைக்கு பார்த்து இந்த ஃபங்க்ஷன் இந்த டைம்ல பண்ணிட்டாங்க, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற நானே ஒரு புறஜாதி கூட பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் யாரோட இன்ஸ்பிரேஷன்னால இதை பேசுறேன்? என்னை சுத்தி இருக்கிற மக்கள், என்னோட சொந்த பந்தம் யார் அப்படி பேசுறாங்களோ அவங்கள எச்சரிக்கின்றவனாக நான் இருக்கணும். ஒருவேளை நான் எச்சரிக்காம நான் இல்லப்பா இதெல்லாம் ஒரு சடங்காசாரம் அப்படின்றது போல நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா ஏசுப்பா என்னன்னு சொல்றாரு? எகிப்துல இருக்கிறவங்களை அவங்க எல்லாரையும் நான் தண்டிச்சதுக்கு உண்டான காரணம் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை நடக்கை எனக்கு விரோதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து உங்களுடைய கை ஒப்படைக்கிற இந்த கானான் தேசத்தின் குடிகள் இருக்கிறாங்களே, இவங்களுக்குள்ளேயும் நிறைய ஆசார விசாரங்கள், அநேக இந்த சடங்கு ஆச்சாரங்கள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட சைகைகள் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்றாரு. அப்படின்னா நம்ம எங்க இருந்தாலும் கூட யாரையும் நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க கூடாது. நம்ம இன்ஸ்பயர் ஆகுறதா இருந்தா அது வசனத்தின் மூலியமாக, தேவ ஜனங்கள் மூலியமாக, கர்த்தருடைய அந்த அன்புல ஐக்கியத்திலையும் நம்ம பெருகின்றதுக்கு எனக்கு அப்பா பாரு இந்த நேரத்துலயும் இந்த சகோதரர் மன்னிக்கிற அப்படின்றாருப்பா, அப்பா இந்த பிரதர் போல மாறணும். நான் தொட்டுக்கிறதுக்கு இருந்தா எதுவுமே சாப்பிட மாட்டேன், எனக்கு எதுனா சாப்பிடணும்னா தொட்டுக்கிறதுக்கு எதுனா இருந்தா தான் உள்ள போவோம் அப்படின்றது போல இருக்கு ஒரு சகோதரருக்கு இருந்துச்சு. சரிங்களா? ஒரு சகோதரர் கால் பண்றாரு. கால் பண்ணும்போது அந்த சகோதரர் சொல்றாரு, பிரதர் எனக்கு ருசினாலே தெரியாது பிரதர், அதனால நான் எது கொடுத்தாலும் கஞ்சி கூழு கொடுத்தாலும் நான் குடிச்சிருவேன் அப்படின்றாரு. டக்குன்னு சொல்லி இவருக்கு அந்த சகோதரருடைய அந்த ஒரு சுபாவத்தை பார்த்து, இந்த மாதிரி சுபாவம் எனக்கு வேணும், நான் ஆண்டவரோட பிள்ளை இல்லையா, நான் கடிச்சிக்கிறது வேணும், அது வேணும், இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றது போல பேசுறேன். அப்படின்றது போல ஒவ்வொரு விஷயத்திலும் எதெல்லாம் பரிசுத்தம் எதெல்லாம் கர்த்தரை நான் அடிவதுக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கிறதுக்கு எதெல்லாம் நான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் அந்தந்த விஷயங்களை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். மொபைலை பார்த்துட்டு ஒவ்வொரு வீடியோஸை பார்த்துட்டு ஷார்ட் வீடியோஸை பார்த்துட்டு இல்லைன்னா இந்த சோசியல் மீடியா அப்படின்ற இந்த இதுக்குள்ளேயே இருக்கின்ற மக்கள் தான் வேலை முடிச்சதுக்கு அடுத்து இப்ப புறஜாதிகள் கர்த்தரை அறியாதவர்கள் என்ன செய்யறாங்க? டிவி முன்னாடி உட்காந்துட்டு இருப்பாங்க. அதுல பார்த்த கேட்ட விஷயங்கள்னால அவங்க ஏவப்பட்டு நம்மளை சந்திக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு அக்கா, கூட பிறந்தவங்க, இல்ல தம்பிங்க, என்னன்னு சொல்லுவோம் நண்பருங்க, இவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க. இவங்க பேசுவாங்க திருப்பி இதே காரியங்களை குறித்து பேசும்போது நானும் அவர்களோட நகைச்சுவையா பேசினு ஆமாவா ஆவலோட அவங்க கிட்ட எப்படி நடந்துச்சு, அங்க அப்படிலாம் இருந்துச்சா, ஓஹோ அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படின்னா நானும் இன்ஸ்பயர் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். அதனால ஏசப்பா எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எச்சரிச்சாரோ அப்படித்தான் நம்மளையும் பார்த்து எச்சரிக்கிறாரு. அதனால நம்மளோட இருதயத்தை எல்லா காவலோடும் நம்ம காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். வசனத்தை நம்ம வாசிக்கும் போது இருதயம் எப்போ அது நல்லா விழித்து கொண்டிருக்கும். வசனத்தை வாசிக்கும், என்னை புசிக்கிறவன் என்னால் உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு. லேவியராகமம் 18வது அதிகாரம் 24-28. லேவியராகமம் 18வது அதிகாரம் 24-28. இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள். நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். தேசமும் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன். தேசம் தன் குடிகளை கக்கி போடும். இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. இப்பொழுதும் உங்களுக்கு முன் இருந்த ஜாதிகளை தேசம் கக்கி போட்டது போல நீங்கள் அதை தீட்டுப்படுத்தும் பொழுது அது உங்களையும் கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொண்டு தேசத்திலே பிறந்தவனானாலும் உங்கள் நடுவே தங்குகிற அந்நியனானாலும் இந்த அருவருப்புகள் ஒன்றையும் செய்ய வேண்டாம். ஆமென். இங்க பாருங்களேன், கானான் தேசத்தின் குடிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அவங்களுடைய நடக்கைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு மத்தியில இருந்த சடங்கு ஆசாரங்கள், இதெல்லாம் சம்பிரதாயங்கள் என்கின்றது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஏசப்பா சொல்றாரு. உறவுகளை குறித்துதான மதிப்பே அவங்களுக்கு தெரியாது. உறவுகளோட அருவெறுப்பான துஷ்செயல்களை செய்து கொண்டு வந்தாங்க. உறவுகளையே மதிக்காம அவங்க சுபாவத்தின்படி கோபாக்கின் பிள்ளைகளாக
மாம்சம் மனசு விரும்பினவர்களை செய்கின்றவர்களாக இருந்தாங்க. அதனால அந்த தேசம் அவர்களோட நடக்கையினால தீட்டுப்பட்டதுனால இந்த தேசம் என்ன பண்ணுது, அவர்களை வந்துட்டு காரி கொண்டு இருக்கிறது. அவர்களை வந்துட்டு அந்த தேசமே வந்துட்டு அவங்கள வெளியேற்றுது அப்படின்னு சொல்லி அவங்கள தாங்க முடியாதபடிக்கு இன்னைக்கு நிறைய தேசங்களை நம்ம பார்க்கிறோம். யுத்தங்கள் நடந்து அந்த தேசமே அழிந்து கொண்டிருக்கிறது. ஈரான், சிரியா, உக்ரைன். மனுஷர்களுடைய பாவம் எப்ப பெருகுமோ அப்ப அந்த தேசமே அவரை என்ன பண்ணும், காரும் வெளியே. அதாவது நடக்கை சுபாவங்கள் நீங்களும் இந்த மக்களை பத்தி விசாரிச்சு அவர்கள் கட்டியிருக்கிற அந்த பட்டணம், அவர்களை வாழ்ந்த அந்த செல்வான அந்த வாழ்க்கை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவர்கள் எந்த தேவனை வணங்கி கொண்டிருந்தாங்க, ஓஹோ இந்த தேவனா. ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இப்படி இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, புறஜாதி நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, இதுக்கெல்லாமே வந்துட்டு ஒரு பிளாக் மேஜிக் பண்ணிட்டோம்னா எல்லாமே ஆயிரும் அப்படின்னாங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா ஒரு மந்திரத்தை போட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சிடும், அவங்க 2 பேரும் ஒன்னாயிருவாங்க அப்படின்றாங்க. புரிஞ்சுக்கங்க. அப்படின்னா நம்ம யாருனால ஏவப்படுறோம்? சரி, இன்னும் சில பேர் இதோ ஒன்னும் இல்ல பிரதர், இப்பதான் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க, அப்படியே இப்போ பரவாயில்லையப்பா, இவர் கை தொடுற எல்லா வேலையும் வந்துட்டு விளங்குதே, அப்படின்னா ஏதோ ஒரு நல்ல பெரிய சாமியை பிடிச்சிருக்கணும் அப்படின்னா நானும் அந்த சாமியை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னா, ஏசப்பா அது போல யாருன்னா நம்ம பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்ம கண்டிப்பா வந்துட்டு கர்த்தரால் தண்டிக்கப்பட்டுருவோம். நம்மளுடைய ஆத்மாவின் ரட்சிப்புக்கு என்னென்னலாம் அவசியம் அதை கேட்கணும் ஏசப்பா கிட்ட. நான் வந்துட்டு பரவாயில்லையே அந்த தேவனை வணங்கணும் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஆயிரும் அப்படின்றது போல. சரி, இல்ல புறஜாதிகள் அவங்க முன்னுக்கு வந்துட்டாங்க, ஓஹோ உங்க கடவுள் பெரிய கடவுளுப்பா அப்படின்றது போல. தேவன் ஒருவர் மட்டும்தான். வானத்தின் கீழே பூமியின் மேல என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை. மனுஷர்கள் அவர்களே உருவாக்கி கொண்டிருக்கின்ற தேவர்கள் எல்லாருமே அது மனுஷர்களோட கற்பனைகள், சரிங்களா? ஆனா அது தேவன் அவர் சொன்ன அந்த அவர் சொல்லுகிற பொழுது என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். லேவியராகமம் 20வது அதிகாரம் 23 24. லேவியராகமம் 20வது அதிகாரம் 23 24. நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமேன். ஆமேன். பாருங்களேன், கானான் தேசத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி கானான் தேசத்துக்குள்ள இருக்கின்ற அந்த தீய நடக்கைகளை குறித்து அவர்களுக்கு எச்சரித்து விட்டு ஏசப்பா என்னன்னு சொல்றாங்க, நீங்க இந்த உலக மக்களை போல வாழுகின்றதுக்காக நான் உங்களை பிரித்து எடுக்கல, எகிப்திலிருந்து கொண்டு வரல, இல்ல இதோ ஆபிரகாம் கிட்ட இருந்து உன் சந்ததியின் மூலியமாக அப்படின்னு சொன்னாரு இல்லைங்களா? அதன்படியான சந்ததியா நீங்க இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் கொண்டு வந்திருக்கான. இந்த உலக ரீதியான மக்களை போல நீங்க வாழ்கின்றதுக்காக அல்லப்பா நான் உங்களை கொண்டு வந்திருக்கிறது, இந்த உலகத்திலிருந்து உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா கூட யோவான் புத்தகத்துல சொல்றாரு இல்லைங்களா, நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா பிரித்து எடுத்திருக்கும் போது நம்ம வெவ்வேறு விஷயங்கள் மேல இன்ஸ்பயர் ஆகி அட்ராக்ட் ஆகும் போது என்ன நடக்கும், நம்மளோட இருதயம் சுபாவத்தின்படியே எதிரில நம்ம இருதயம் மகிழ்ச்சியா இருக்குமோ அதுதான் நம்மளுடைய சுபாவமா மாறிடும். நம்மளோட டைலி ரொட்டேஷன் லைஃப்ல நல்லா இருக்கேப்பா அப்படின்னு அப்படியே அது நம்மளுடைய சுபாவத்துக்குள்ள வந்துடும். கர்த்தருடைய பயம் பாவத்தின் மேல் பகைப்பை உண்டு பண்ணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பயம் இது பாவம், இதை வேண்டாம், இதை வெறுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும், இல்லைன்னா காதுல கேட்கணும். இல்ல நான் வாசிக்கிறேன் பிரதர், டெய்லி கேட்கிறேன் பிரதர், அதோட நான் சோசியல் மீடியாவும் நல்லா யூஸ் பண்றேன் அப்படின்னா யாரும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யல் ஆகாது. என்ன நடக்கும்? இல்ல பிரதர் சமையல் தானே பார்த்தேன் பிரதர் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்றது கத்துக்கிறதுக்காக பார்த்தேன் பிரதர். அத்தியாவசிய தேவையில ஒண்ணு நம்ம எஜுகேஷனுக்காகவோ இல்லைன்னா இந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்துக்காகவோ இல்ல இது எல்லாத்தையும் கத்து வச்சுக்கணும் நாளைக்கு உதவும் அப்படின்றதுக்காக பிரதர் இன்னைக்கு இது சமைச்சு அதான் நான் இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இதையும் கத்துக்கிற இதே வேலையா இருக்கிறேன்னா கண்டிப்பா அது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்மளுடைய நடக்கை ஆகாத சம்பாஷணை நம்மளுடைய நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஏன்னா பாருங்களேன், நேரத்தை வீட கழிக்கிறது பாவம்.
நான் கழிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் தேவனுடைய வசனத்துல தேவனுடைய சமூகத்துல அமர்ந்துருது. நான் ஒரு டிராவல்ல இருந்தா வசனத்தை வாசிக்கலாம், இல்ல காதுல ரொம்ப களைப்பா இருக்கா வசனத்தை ஆடியோ பைபிள் போட்டுன்னு டிராவல் பண்ணலாம். ஆண்டவருடைய வசனம் இருதயத்துல இருக்கும். இல்லைன்னா என்ன பண்றான்? விதை விதைக்கின்ற அந்த ஊமையில ஏசப்பா சொல்றாரு என்னன்னு சொல்லி, வழி அருகில் விதைக்கப்பட்ட அந்த விதைய பிசாசு பச்சிக்கிற பறவை போல வந்து எடுத்து கொண்டு போனான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எப்படி வரான் பிசாசு? சோசியல் மீடியா மூலியமா வரான். தேவையில்லாத விஷயங்களை ஒரு சப்ஜெக்டா எடுத்து பேசுறது போல வருவான். இங்க இந்த சம்பவம் நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை நம்மளை இன்வால்வ்மெண்ட் பண்ணி நம்மளுடைய வாய்கள் மூலியமாக நம்ம பாவத்தை செய்ய வைக்கிறதுக்கு பிசாசு வகை தேடுவான். அதுக்கெல்லாமே நம்ம இடம் கொடுக்க கூடாது இல்லைங்களா? அடுத்து இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். டியூட்ரானமி உபாகம் 12வது அதிகாரம் 29 31. உபாகம் 12வது அதிகாரம் 29 31. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரித்து அதிலே குடியிருக்கும் போதும், அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும், இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவர்களுடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. உன் தேவனாகிய கர்த்தருக்கு அப்படி செய்யாயாக. கர்த்தர் வெறுக்கிற அருவருப்பான யாவையும் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு செய்து தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தங்கள் தேவர்களுக்கு அக்கினியிலே சுட்டெரித்தார்களே. ஓகே, இப்போ தேவனுடைய வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். நீங்க சுதந்திரத்து கொள்ள போகிற அந்த தேசத்துல இருந்த அந்த குடிகள், அந்த தேசத்தின் அந்த குடிகள் வந்து எதை வணங்கிட்டு இருந்தாங்க, எப்படி வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது போல எல்லாம் நீங்க விசாரிச்சு, அவங்க அந்த சிலைகள் மூலியமாக அவங்க வணங்கின அந்த தேவர்கள் எல்லாம் நீங்க அந்த முறையில நீங்க என்னையும் சேவிக்க கூடாது, அவர்கள் செய்த அந்த காரியங்களை கத்துக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. அவங்க அப்படிலாம் இருந்ததுனால தான் ஏசப்பா அந்த தேசத்தை இவங்களுடைய கைகளுக்கு ஒப்பு கொடுத்து, அவங்கள இவங்களுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுத்து, இவங்களுடைய கரங்கள் மூலியமா அவங்கள சங்கரிக்கும்படியாக செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோட தேவன் அல்லாதவைகளை வெறும் பூச்சியமானவைகளை அவங்க நாடிக்கொண்டிருந்ததுனால ஏசப்பா இஸ்ரேல் ஜனங்க மூலியமா அவங்கள அழிக்கிறாரு இல்லைங்களா? சரி, டியூட்ரானமி உபாகம் 7வது அதிகாரம் 16வது வசனம். உபாகம் 7வது அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக. அது உனக்கு கண்ணியா இருக்கும். ஆமென். இங்க வசனத்துல கவனிச்சு பாருங்களேன். நான் உங்களுடைய கைக்கு ஒப்பு கொடுக்கின்ற அந்த கானான் தேசத்தின் அந்த ஜனங்களை நீங்க சங்கரிக்கணும். அவங்கள யாரையும் வைக்காதீங்க. அவங்க எதெல்லாத்தையும் வைத்து அந்த கல் மண் மரம் அப்படின்னு சொல்லி வணங்கி கொண்டிருந்தாங்களோ அது எல்லாத்தையும் சுற்றெடுத்து போடுங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. சொன்னா அதன்படியாக அந்த மக்கள் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும் போது நிறைய பேரை அவங்க வந்துட்டு விட்டுருவாங்க. அதன்படி அவங்க விட்டதுக்கு அடுத்து என்ன ஆச்சு? ஒருவேளை நீங்க அந்த ஜனங்களுக்கு மேல நீங்க இறக்கப்பட்டு அவங்கள அப்படியே நான் என்னுடைய வார்த்தையின்படியா நீங்க சங்கரிக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்க உங்க மத்தியில கண்ணியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது கண்ணி தெரியுங்களா? கண்ணின்னு சொல்லி என்னன்னு சொல்லி சொல்றாங்க? கீழ்ப்படியாத ஒரு மனுஷன் இருந்தா அவன் தான் கண்ணி. அவனுடைய அந்த பாவ சந்தோஷத்தின் அந்த வாழ்க்கை அநேகருக்கு என்ன பண்ணுன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் போல அப்படியே ஏவுதல் கொடுக்கும் அவன் மாம்சத்துக்கு. பாருப்பா பாத்தியா, இப்படி இல்லாம இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா அப்படின்றது போல ஒரு இன்ஸ்பிரேஷனா மாறிடும். அதுக்கடுத்து என்ன ஆகும்? அந்த அவனே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிற ஒரு தேவனுடைய மகன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்வான். அவனுடைய ஆத்மாவை ரட்சிப்பு எழுந்து போகும். என்னாகமம் 33வது அதிகாரம் 52வது வசனத்தை வாசிங்க. என்னாகமம் 33வது அதிகாரம் 52வது வசனம். அத்தேசத்து குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்டு அவர்களுடைய எல்லா சிலைகளையும் வார்ப்பிக்கப்பட்ட அவர்களுடைய எல்லா விக்கிரகங்களையும் அழித்து அவர்கள் மேடைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி. ஆமேன். ஆமேன். ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? நீங்க அந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு கொண்டதுக்கு அடுத்து அந்த குடிகளையும் அவங்க வணங்கி கொண்டிருந்த அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அவங்க எதெல்லாத்தையும் செய்து கொண்டிருந்தாங்களோ அது எல்லாவற்றையும் நீங்க நிர்மூலம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி இருந்தாரு. ஆனா அவங்க செய்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 106வது அதிகாரம் 34 38. சங்கீதம் 106வது அதிகாரம் 34 38. கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடி அவர்கள் அந்த ஜனங்களை அழிக்கவில்லை.
ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். அவைகள் அவர்களுக்கு கண்ணியாயிற்று. அவர்கள் தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். அவர்கள் கானான் தேசத்து விக்கிரகங்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரர் குமாரத்திகளுடைய குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினார்கள். தேசம் இரத்தத்தால் தீட்டுப்பட்டது. ஆமென். ஆமென். பாத்தீங்களா, தேசத்தை சுதந்திரத்து கொண்டதுக்கு அடுத்து அவர்கள் மத்தியில் இருந்த இந்த பொறுஜாதி மக்கள், கானான் தேசத்தின் குடிகள்ல யாரெல்லாம் அங்க மிச்சம் இருந்தார்களோ அவர்கள் அந்த தேசத்தில் கன்னிகளை போல இருந்தாங்க. எப்படி கன்னிகளை போல இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய அந்த நடக்கைகள் இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள இருக்கின்ற அநேகர்ல வந்துட்டு ஏவி நீங்களும் இப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றது போல பாவத்தின் அந்த சந்தோஷம் என்கின்ற அந்த காரியங்களை ஒரு மகிழ்ச்சி இருக்கு, அதனால நீங்களும் இதை செய்யலாம் அப்படின்றது போல அவங்க செய்யற எல்லா களியாட்டங்களும் பாருப்பா. புறஜாதி அப்படின்னு சொன்னா அவங்க வந்துட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் சினிமா பார்க்கலாம், எங்கன்னா அங்க போகலாம், எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம். ஆனா வசனத்தின் அடிப்படையில இயேசு என்னன்னு சொல்றாரு, கனமுள்ள வஸ்திரத்தை நீ தரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வேலை செய்தாலும் நலம், ஒரு யோக்கியதையான ஒரு வேலையை செய்யணும், நல்ல வேலையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, மற்றவர்களை யாரையும் வஞ்சிக்கிறது போல, மற்றவர்களை துக்கப்படுத்துறது போல, இது போலலாம் வேலை செய்யக்கூடாது. எல்லாத்துலயுமே ஆண்டவர் மகிமைப்படுறாரா அப்படின்னு சொல்லி பார்த்து பண்றவங்களா இருக்கணும் இல்லைங்களா, எல்லா விஷயங்கள்லயும். ஆனா இந்த ஜனங்க என்ன பண்ணாங்களா, இஸ்ரேல் ஜனங்க கானான் தேசத்தை சொந்தத்திற்கு கொண்டதுக்கு அடுத்து அங்க இருக்கிற கானான் தேசத்தின் குடிகளை சில பேரை விட்டுட்டாங்க. அவங்க கண்ணியை மாறினாங்க. அவர்களுடைய சுபாவம் அவங்களுக்கு இஸ்ரேல் ஜனங்களுள்ள அநேக பேரை கெடுத்துச்சு. எப்படிலாம் கெடுத்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எப்படி கானான் தேசத்தின் அந்த மக்கள் வந்துட்டு அவங்கள ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகிறதுக்காக தங்களோட தேவர்களுக்கு நரபலி என்கின்ற பிள்ளைகளை கொண்டு போய் சிலைக்கு முன்னாடி பலி கொடுக்கும் போது அவர்களுடைய ஆசைகள் எல்லாமே பிசாசு நிறைவேற்றி வைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு புறஜாதி மக்கள்ல. அப்போ இஸ்ரேல் ஜனங்களும் கூட ஓஹோ இவங்க கேள்விப்படுறாங்க, இவங்களோட பேசும்போது, நான் இப்படி எல்லாம் பண்ணதுனால தப்பா நான் பெரியவன, அத பெரிய மனுஷான, இப்படி ஐஸ்வர்யவானான, நான் போற எல்லா இடத்துலயும் இப்படி ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கு எல்லாமே நான் இப்படி இந்த சிலைக்கு பலி கொடுத்ததுதான் காரணம் அப்படின்றது போல சொன்னா, இதனால இன்ஸ்பயர் ஆன ஒரு இஸ்ரேல் தேசத்தின் அந்த குடிகள்ல சில மக்கள் என்ன பண்ணாங்க, அவங்க வணங்கிட்டு இருந்த அதே சிலைகளை இவங்களும் வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து என்னாச்சு, தேசம் எப்படி கானான் தேசத்தின் குடிகள் மூலியமாக கானான் தேசம் தீட்டுப்பட்டதோ அதன்படியாகவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஏசப்பா கானான் தேசத்தை கொடுத்ததுக்கு அடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயும் இந்த அவபக்தி வந்து அவர்களாலேயும் அந்த தேசம் தீட்டுப்பட்டது. அடுத்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 5:12 வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆமென். ஆமென். பாருங்களேன், ஜனத்தொகை அப்படின்றது தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுத்தி நடக்கின்ற அந்த மக்கள் மத்தியில கானான் தேசத்தின்ல மிச்சமா இருந்தவங்க சில பேர், கொஞ்சம் பேர் மட்டும்தான் இல்லைங்களா. ஆனா அந்த கொஞ்சம் பேர் பாருங்களேன், எவ்வளவு தேவனுடைய ஜனங்களையே அவங்களுடைய நடக்கைகளையே முற்றிலுமா கெடுத்துட்டாங்க. அவங்களுடைய பாவத்தின் அந்த களியாட்டத்தின் துஷ்செயல்கள் எல்லாமே இவர்களையும் அனுமோதித்து இப்படியாக செய்யலாமே, நாங்களும் இப்படி இருந்துக்கலாமே, மனசு போகிறது போல மாம்சம் மனசு விரும்புகளை செய்யலாமே நம்மளும் அப்படின்றது போல அவங்களையும் தூண்டுச்சு இல்லைங்களா. கீழ்ப்படையாம போயிட்டாங்க. ஏன் இதை சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரோமர் 5:12 வசனத்துல வாசிச்சோம் இல்லைங்களா, ஒரே மனுஷனாலதான் பாவம் இந்த உலகத்துல பிரவேசிச்சுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படையாம போனது ஆதாம் தான். அதுக்கடுத்து ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமா ஏசப்பா அவரை சிச்சித்தது, தண்டிச்சது. இந்த உலகத்துல கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். எப்படி ஏசாயா 11வது அதிகாரத்துல உலகம் முழுவதுமாக கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா. அது போலத்தான் ஏசப்பா இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்கு தீங்கு பண்றது போலலாம் எந்த விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கல. அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கேயும் கேடு செய்கின்றவர்கள் யாருமே இல்லை. அது போலத்தான் இந்த உலகம் இருந்துச்சு. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்றாகவே படுக்கும் அப்படின்றது போலத்தான் ஏசப்பா ஆதம படிச்சப்போ இந்த உலகத்தின் நிலை அப்படிதான் இருந்துச்சு. ஒரு மகிமையின் சரீரத்துல தான் ஆதாம் இருந்தார். அவருக்கு சாவு என்கின்றது இருக்கல. எப்படி ஏசப்பா சாவாமை உள்ளவராக இருக்கிறாரோ அப்படித்தான் ஆதாமையும் படிச்சாரு, அவருடைய சாயலில் இல்லைங்களா. ஆனா
பசி என்கிறதாகட்டும், களைப்பு என்கிறதாகட்டும், வேர்வை ஆகட்டும், கஷ்டங்கள் ஆகட்டும், இது எல்லாமே எப்படி வந்துச்சு? பாவத்தின் விளைவாக இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்துட்டு உழைச்சு புசிச்சு இப்படியே தான் நீ புசிக்கணும் அப்படின்ற அந்த முறைமைகள் இருக்குல்ல. பசி எடுத்தா அந்த பசியை தீர்க்கிறதுக்காக நீ இப்படி நீ வந்து வேலை செய்யணும் அப்படின்றது போல இப்படி இருக்குல்ல. ஆனா எப்போ வந்து ஒரு கீழ்ப்படியாமை பாவம் என்கிறது வந்துச்சோ, அந்த பாவத்தின் விளைவாக அந்த பாவத்துக்கு ஏசப்பா வந்துட்டு ஒரு சிச்சையாக மனுஷனுக்கு இதோ இனிமேல் அந்த பூமியில் களைகளும் முள்களும் அதிகமா முளைக்கும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொன்னாரு. அப்படின்னா அவன் கீழ்ப்படியாம போறது முன்னாடி எப்படி இருந்துச்சு? பூமி ஆசீர்வாதமாக இருந்தது. அதுல முட்செடி இருக்கல, களைகள் இருக்கவில்லை. அதுக்கடுத்து மனுஷனுக்கு களைப்பு, வேர்வை, அவங்க தன்னுடைய முகத்தின் வேர்வையினால் உழைக்கிறதையே அவன் புசிக்கணும் அப்படின்ற அந்த ரூல் போல எல்லாம் இருக்கல. ஆனா அதுக்கடுத்து மனுஷர்கள் எல்லாரும் உழைத்து புசிக்க வேண்டும், உழைத்து தன்னுடைய ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்கிறது ஒரு கட்டளையா ஏசப்பா விதிச்சாரு இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய பேர் மற்றவர்களை புறஜாதிகள் எல்லாரையும் பாத்தியா, ஒரு வீடு கட்டிட்டு அந்த வீட்டு வாடகை வருது, வீட்டுல உக்காந்துருந்து ஆராம்சா ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க. என்ன வேணுமோ வாழ்க்கை பாத்தியா ஜம்முன்னு இருக்கு. பாருங்க பிரதர், வாழ்க்கை எல்லாம் ஏமாந்து போயிருக்கு. ஏசப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எதுவுமே சேர்த்து வைக்கல பிரதர் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா சொல்லியிருக்க இந்த உலகத்தை சம்பாதிக்கிறவன் கடைசிக்கு தன்னுடைய ஆத்மா ரட்சிப்பா எழுந்துருவான். ஆனா நீ அந்த நிலைமையில இல்லை அப்படின்றார். ஏசப்பா சொல்லிட்டு இருக்கிறது நம்மளுடைய ஆத்மா ரட்சிப்பு இல்லைங்களா? உலகத்தையே சம்பாதித்து உன்னுடைய சொந்த ஆத்மாவை நீ எழுந்து போனா அதுக்கு என்னத்தை ஈடு கொடுக்க முடியும்? நீ சம்பாதித்த எதுவுமே ஈடு கொடுக்க முடியாது. அப்படின்னா எதை நான் வந்துட்டு சம்பாதிக்கணும்? என் ஆத்மா ரட்சிப்பை சம்பாதித்துக்கணும். என் கீழ்ப்படுதல் மூலியமாக அது நடக்கும், நம்மளுக்குள்ள நிறைவேறும் இல்லைங்களா? 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 12வது வசனம். பொல்லாங்கினால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எதன் நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. ஆமீன் ஆமீன். பொல்லாங்கான காயன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஏன் அவன் வந்துட்டு ஒரு துன்மார்கனான ஒரு மனுஷனா அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துன்மார்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்துல கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? இதோ தீங்கினால் உண்டானவன், பொல்லாங்கினால் உண்டானவன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா யார சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காயன்னு சொல்றாரு. பொல்லாங்கினால் அவன் எப்பொழுது உண்டானான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிசாஸ் தானே பொல்லாங்கன். அப்படின்னா பொல்லாங்கன் மூலியமாக எப்படி வந்துட்டு காயன் உண்டானான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமான அவனுடைய மாம்ச இச்சைகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து கொண்டு தன்னுடைய சுயபலத்தினால்தான் இந்த விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன், தன்னுடைய சுயபலத்தின் ஞானத்தினால்தான் இது எல்லாவற்றையும் நான் செய்திருக்கிறேன் என்கின்ற ஒரு நினைப்பு யாருக்குள்ள இருந்துச்சு? காயனுக்குள்ள இருந்துச்சு. என்னத்தான் தன்னுடைய தகப்பனும் தாயும் தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நடக்கிற ஏபேலும் இவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இதுதாப்பா இப்படிதாப்பா நம்ம நடக்கணும் அப்படின்றது போல தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில ஆலோசனைகளை சொன்னாலும் இவனுடைய சொந்த இச்சையின்படியாகவே நடந்து கொள்கின்றவனாக இருந்து தன்னுடைய சுயபலத்தினால்தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியுது அப்படின்றது போல ஒரு நினைப்புல இருந்தான். அது போல இருந்ததுனால தான் இப்படி அவன் இருந்ததுக்கும் ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாத்தியா நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி நான் சம்பாதிச்சுதான் எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது போல ஒரு எண்ணம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் அவன் வந்து ஆண்டோருக்கு சிலவற்றை அவன் வந்துட்டு அவனுடைய நிலத்தின் கனிகளில் சிலவற்றை கொண்டு போய் கர்த்தருக்கு அவன்ட்டு அதை கொண்டு போய் சமர்ப்பித்தான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அப்படின்னா அதன் மூலியமா அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் சம்பாதிச்சது, நான் வந்துட்டு கஷ்டப்பட்டது, அதனால இது என்னுடைய சுயபலத்தினால் வந்தது அப்படின்றதான் அவன் வெளிப்படுத்துறதன் மூலியமா வேலை செய்கின்றதுல நம்ம எரிச்சல் அடிக்கிறதுக்கு ஏதொன்றும் இல்லை இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஏசப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை வைத்திருக்கிறாங்க. சின்னதா எடுத்துக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேன் எடுத்துக்கோங்க. ஒரு பூக்குள்ள போய் அந்த மதுரத்தை எடுத்து அந்த ஸ்வீட்டை அந்த இனிப்பை எடுத்து கொண்டு போய் அந்த தேன் கூடுக்குள்ள வைக்கும். அது அதோட பணி இல்லைங்களா? எல்லா ஜீவங்களுக்கும் தன்னுடைய அதுக்கு தன் வேலை அப்படின்றது ஒண்ணு வைத்திருக்கிறாரு. வேலை செய்கிறதுக்கு யாருக்குன்னா கோபமும் எரிச்சலமா இருக்கா? என்ன எவ்வளவு நாள் தான் நான் வேலை செஞ்சுட்டு இப்படியே இருக்கிறது அப்படின்றது போல
நம்ம யாக்கோபை பாக்குறோம் இல்லைங்களா, கடைசி வரைக்குமே அவ்வளவுதான். அவர் 20 ஆண்டு அந்த மாமனாருடைய வீட்டுல வந்துட்டு வேலை செய்ததா இருக்கட்டும், எல்லா தேவ ஜனங்களும் அவ்வளவுதான். வேலை செய்கின்றது என்கின்றது மனுஷர்களுக்கு கட்டளையா கர்த்தர் கொடுத்திருக்கின்றது. உன்னுடைய முகத்தின் வேர்வையினால் உழைக்கின்ற அந்த ஒரு அந்த உழைப்ப நீ வந்துட்டு புசிக்கணும், நீ மண்ணுக்கு சேர்வு வரைக்கும் நீ உழைக்கிறத நீ புசிக்கணும் அப்படின்றது இயேசுப்பா விதிச்சு வச்சிருக்கிறாரு இல்லைங்களா. இல்ல இது என்னுடைய சுயபலத்தினால அப்படின்றதுனால, ஐயோ இது நான் கஷ்டப்பட்டதுனால அப்படின்றது போல ஏன்னா ஒரு நினைப்புல இருந்த காயன் இருக்கிறாரு இல்லைங்களா. காயன் வந்துட்டு முழுசா அவன் பொல்லாங்கனா இருந்தான், பொல்லாங்கினால் உண்டானவனாக இருந்தால் அவனுடைய தாட் ப்ரோசஸ் கம்ப்ளீட்டாவே வசனத்துக்கு ஆப்போசிட்டாவே போயிட்டு இருந்துச்சு. அதை கேட்கவே மாட்டேன்றான். இந்த உலகத்தை சம்பாதிப்பேன், இதை அடைவேன் அப்படின்றது போல போன ஒரு மனுஷனா தான் காயன் இருந்தான். அதனால அவன் முழுசா தன்னை தீட்டுப்படுத்தி கொண்டான். தேவனால் உண்டானவன் அப்படின்னாலும் இதோ பொல்லாங்கினால் உண்டானவன் அப்படின்னாலும் ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் நம்ம அறிஞ்சுக்கணும். தேவனால் உண்டாவது அப்படின்னு சொன்ன என்ன? யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். ஏசப்பா நம்மள சத்திய வசனத்தினால் ஜனிப்பித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது கேட்கும் போது ஏசப்பா ஒவ்வொரு விஷயங்கள்னால நம்மள மாத்தி கொண்டே வந்தாரு இல்லைங்களா. சத்திய வசனத்தினால் நம்ம ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏபேல் கூட சத்திய வசனத்தால் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறாரு. அவங்க தகப்பன் தாயின் மூலியமாக கேட்ட அந்த தேவனுடைய அந்த போதனை இருக்கு இல்லைங்களா, தேவனுக்கு சித்தமானது எது அப்படின்னு சொல்லி கேட்டதை அதனுடைய வாழ்க்கையில அப்படியே மாத்தி கொண்டு அதன்படியாக அனுசரித்து நடந்து கொண்டு வருகிறார். அதைவே தன்னுடைய விருப்பமாக மாற்றிக்கொள்கிறார். அதுக்கடுத்து அவருடைய ஆத்மாவை நல்ல ஆதாயமா அறுவடை செய்து கொண்டார் இல்லைங்களா. அந்த ஆத்மா ரட்சிப்பு அடைந்தது இல்லைங்களா ஏபேல். ஆனா காயன் இந்த உலகத்தையே சம்பாதிச்சான். தன்னுடைய பிள்ளைக்காக ஒரு ஊரை கட்டி தன்னுடைய குமாரனாகிய ஆனோக்குன்றவனுடைய பேரையே வைக்கிறான், ஒரு பட்டணத்தையே. இந்த உலகத்துல பெரிய ஐஸ்வர்யவானா மாறினான். ஆனா அவனுடைய ஆத்மா ரட்சிப்பு எழுந்துடுச்சு இல்லைங்களா. எப்பவும் மேட்டுமை சிந்துள்ளவனாகவே இருந்தான். பிரசங்கி 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 1வது அதிகாரம் 3-4. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. ஆமென். ஆமென். பாத்தீங்களா, நம்மள போல எவ்வளவு பேர் இந்த உலகத்தை நான் அடையதான் போறேன், நான் என் பிள்ளைங்களை சம்பாதிச்சு வைக்கதான் போறேன், நல்ல எஜுகேஷன் ஸ்கில்ஸ் இல்ல. இந்த வாழ்க்கையின் பிரயாணத்துல எனக்கு ஏசப்பா எவ்வளவு பலம் கொடுத்திருக்கிறாரோ அந்த பலத்தின்படியாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் அத்தியாவசிய தேவைகளாக இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஒரு தகப்பனும் தாயுமா நம்மளுடைய கடமைகளை நம்ம முடிச்சு இந்த உலகத்தின் பிரயாணத்துக்கு நம்ம வந்துட்டு இந்த உலகத்தின் பிரயாணத்தை முடிச்சதுக்கு அடுத்து அவங்களும் இந்த உலகத்தின் பிரயாணத்தை கழிச்சிட்டு அவங்களும் அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுதான் முக்கியமா நம்ம யோசிச்சு அவங்கள வழி நடத்திட்டு வர்றத நம்ம பார்க்கணும். இல்ல பாத்தியா அந்த புள்ள அந்த இன்டர்நேஷனல் காலேஜ்ல வந்துட்டு படிச்சுச்சு, இதோ இந்த இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல இந்த பையன் படிச்சான், இதோ நம்மளுடைய பலத்துக்கு ஏற்றபடி இன்டர்நேஷனல் காலேஜ்ல படிக்க வைக்கிற அளவுக்கு எனக்கு ஏசப்பா கண்டிப்பா அந்த பலனை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா படிக்க வைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. ஆனா முக்கியமா என் பிள்ளை வந்துட்டு அந்த இடத்துக்கு போகும்போது பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு அது சரியான இடம் தானா அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆண்டவரோட நான் என் பிள்ளை நடக்கிறதுக்கோ முக்கியமா கீழ்ப்படுதல் என்கிறது வீட்டுல இருந்தே பிள்ளைகளுக்குள்ள நம்ம வந்துட்டு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா எந்த இடத்துக்கு போனாலும் கண்டிப்பா ஏசப்பா அந்த பிள்ளைக்கு காமிப்பாங்க. அதை வகை பிரிக்கின்றது கரெக்டா ஆண்டவரை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கும். ஆனா அவங்களோடய நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அது பாட்டுங்கிறது நான் இது பண்ணிக்கிறேன், நோட் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னா சரி நோட் எழுதிக்கோ, ஒரு ப்ரே பண்ணிட்டு தூங்கிடு, ஒரு ப்ரே பண்ணிட்டு சாப்பிட்டுரு அப்படின்றது போல ஏசப்பா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 5-2 minutes அப்படியே இது ஒரு ஏஜ் வரைக்கும் ஓகே, ஒரு 10 வயசு வரைக்கும் அப்படின்னாலும் கூட தவறுதான். அந்த வயசுக்கு ஆற்றலும் அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏசப்பா 12 வயசுல அவர் போய் ஆலயத்துக்குள்ள போய்
அந்த வேத பாரகர்களோட பேசுறாரு வசனத்தை குறிச்சு. அப்படின்னா அதன் மூலியமா என்ன சொல்ல வர்றாரு, ஒரு 12 வயசுக்கு வரும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தனிப்பட்ட ஜபம் என்கிறது, வேத வசனம் வாசிக்கிறது என்கிறது எல்லாத்துலயும் அவங்க வந்துட்டு ஈடுபாடோட நடந்துக்கணும். சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளை நம்மளை விடுவோம் நாலேஜா, நம்மளுக்கு தெரியாத நிறைய பாடத்தை அது போய் எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் பண்ணுது. ஆனா நம்ம ஆண்டவரோட விஷயத்த சொல்லி கொடுக்கணும், ஆண்டவரோட சமூகத்துல காத்திருக்கிறது, ஆண்டவரோட தொடர்பு வச்சுக்கிறது எப்படி, ஆண்டவர் வந்துட்டு அவரோட நம்ம ஒப்புரவாகிறது எப்படி, இந்த உலகத்தின் பாவம் என்கிறது எப்படி அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் வசனத்தை வாசிக்கிறது மூலியமா தான் கிடைக்கும். ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதுல இருந்து 5ஆம் கிளாஸ்ல இருந்து அவங்க கூட்டி முழுசா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சாப்டர் படி, 2 சாப்டர், 4 சாப்டர், 5 சாப்டர்ன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆயிடணும் இல்லைங்களா? ஆனா இந்த உலகத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி போறவங்களுடைய நிலைமையில என்ன ஆகும் அப்படின்றதுக்கு பிரசங்கி புத்தகம் 1வது அதிகாரம் முழுசாவே ஒரு நல்ல ஒரு என்ன படிப்பினையா இருக்கும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 27வது வசனம். துன்மார்க்கருடைய பலி அருவருப்பானது, அதை துர்ச்சிந்தையோட செலுத்தினாலோ எத்தனை அதிகமாய் அருவருக்கப்படும். ஆமேன், ஆமேன். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பு இல்லைங்களா? ஆனா நீதிமானுடைய பலி எப்படி இருக்கும் ஆண்டவருக்கு? அது ஆண்டவர் வந்துட்டு அப்படிப்பட்ட ஒரு பலியை ஏற்றுப்பார். யார துர்மார்கர் அப்படின்றாரு? அவருடைய வசனத்துக்கு செவி சாய்க்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், மனசு போற போக்குல போவான், ஆனா பிரேயர் மட்டும் பண்ணுவான். அப்படின்னா அவனுடைய பிரேயரை ஏசப்பா அக்செப்ட் பண்ண மாட்டாரு. அது போல ஏசப்பா பிரேயர் அக்செப்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ண பிரேயர் யாரோட பிரேயர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா காயன் இல்லைங்களா? துன்மார்கன் அப்படின்னா எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, துன்மார்கன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள தேவன் இல்லை, தேவன் பார்ப்பதில்லை அப்படின்றது போல தேவ பயம் இல்லாதவனாக இருக்கிற ஒரு மனுஷனை தான் துன்மார்கன் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. இந்த வசனம் எங்க எழுதப்பட்டிருக்குன்னா, வசனத்தை வாசிக்கிறதானா அப்படியே சொல்றேன், சங்கீதம் 36வது அதிகாரம் 1வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கும். துன்மார்கனுடைய இருதயத்துல தேவ பயம் என்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லி அவன் மனசு போற போக்குல போவான், பாவம் அவனுடைய இருதயத்துக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கும். காயனுக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. இந்த உலகத்தை அடியவன், உலகத்துல இருக்கிற இதை சம்பாதிப்பேன், பெரிய பேரை சம்பாதிப்பேன், நிம்ரோத்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? இவங்கெல்லாம் இப்படிதான் இருந்தாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? அவங்களாம் ராஜாக்களை போல இருக்கிறாங்க, பெரிய பெரிய பட்டணங்களின் எஜமான்களாக இருக்கிறாங்க. ஆனா அது எல்லாத்தையும் கண்டுக்காம தேவனுடைய பிள்ளைகள் மட்டுமே ஒரு சின்ன குழுவாக தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த உலகத்தின் பிரயாணத்தை பரிசுத்தமா வாழ்ந்து முடிக்கிறாங்க இல்லைங்களா? அது போலதான் நம்ம எல்லாருமே இருக்கணும். ஆனா இந்த துன்மார்க்கர்கள் பெருகும் போது என்ன நடக்கும்? அவங்க நிறைய பேருக்கு பாத்தியா இப்படி இருந்தா இந்த மனுஷன் எல்லாரும் மதிக்கிறாங்க அப்படின்றது போல நிறைய பேருக்கு ஒரு அட்டென்ஷன் உண்டு பண்ணி எல்லாரையும் தம் பக்கம் திசை திருப்பி கொள்ளுகிறது போல மாறும். அப்போ நம்மளுக்குள்ள ஏக்கங்கள் வரும், ஓஹோ இதுப்பா இப்படி இருந்தா உன் லைஃப் இப்படி இருக்கும் அப்படின்றது போல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனத்தை விட்டு விலகி வேண்டாத துக்கங்களை தன்னுடைய இருதயத்துக்குள்ள வரவைத்துக் கொள்கிறவர்களாக மாறி தேவையில்லாத விஷயங்களை நம்மளாவே போய் மாட்டிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 12வது வசனம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அடைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? காயன் வந்துட்டு கீழ்ப்படியாம தேவனுடைய வசனத்துக்கு விரோதமா நடந்து தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செய்த பின்பு ஆண்டவர் அவனை சபிக்கிறாரு இல்லைங்களா? என்ன, இனிமே நீ வந்துட்டு விதைக்கும் போது இந்த நிலம் உனக்கு பயிரை முளைக்க செய்யாது அப்படின்றாரு. எதனால சொல்றாரு? எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன்னோட கீழ்ப்படியாமக்குண்டான தண்டனை இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது நம்ம லேவியராகமத்துல 26வது அதிகாரம் 19வது வசனத்துல எல்லாம் வாசிச்சிருப்போம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 19வது வசனத்துல வானத்தை வந்துட்டு மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைத்து போடுவேன், அதுக்கடுத்து பூமியை வந்துட்டு பலன் கொடுக்காதபடிக்கு அதை ஒரு இரும்பை போல மாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாருக்கு இரும்பு போல பூமி மாறிடும்? விதை விதிச்சாலும் அது பலன் கொடுக்காதபடிக்கு சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு. ஆனா இவனுக்கு ஏசப்பா இப்படி ஒரு தண்டனை குடிச்சதுக்கு அடுத்து, ஏன்னா இவன் ஒரு விவசாயக்காரனா இருக்கிற இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்ததுக்கு அடுத்து மாறினானா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல வெவ்வேறு வழிகளை பிடிச்சு தன்னுடைய சொந்த ஞானத்தினால நான் வீடை கட்டுறேன், ஊரை கட்டுறேன் அப்படின்றது போல போய் இந்த உலகத்தை அடியறதுக்காக எல்லாத்தையும் செய்யலாமோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் செய்து கடைசிக்கு என்ன ஆகுறான்? அவன் ஒரு பெரிய ஜனாங்கமா அவங்க மாறுறாங்க. மாறுறதுக்கு அடுத்து என்ன நடக்குது? ஆதியாகமத்துல
6வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 12வது வசனம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாயிருந்தது, மாமிசமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். பாத்தீங்களா, ஏசப்பா இந்த உலகத்தை பார்க்கும்போது நோவா காலகட்டங்கள்ல உலகம் சீர்கெட்டதாக இருந்தது, மனுஷர்கள் தங்களுடைய நடக்கைகளை முற்றிலுமா கெடுத்து கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. யாருனால கெடுத்து கொண்டாங்க? இந்த மனுபுத்திரர்கள் அப்படின்ற இந்த உலகத்தின்ல மனுபுத்திரர்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா யாரை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புறஜாதிகள் கர்த்தரை அறியாமலும் கர்த்தரை கீழ்ப்படியாமலும் இருக்கிறவர்களை மனுபுத்திரர்கள் அப்படின்றாங்க. தேவ புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல தேவ புத்திரர்கள் மனுஷ புத்திரர்களோடு சேர்ந்து அப்படின்னு சொல்லி, மனுஷ புத்திரர்கள் என்றாலே அவங்க காயனுடைய பரம்பரையில ஒரு பெரிய ஜனாங்கமாக இருக்கின்ற அந்த ஜனங்களை குறிச்சுதான் மனுபுத்திரர்கள் அப்படின்றாங்க. அந்த மனுபுத்திரர்களா இருக்கின்ற காயனுடைய சந்ததி பெருசா தலை நிமிர்ந்து நிக்குது. எப்படி? செல்வ செழிப்பான வாழ்க்கை இதுதான், இதை பார், இப்படியாக நீங்களும் இருக்க முடியும், நான் செய்கின்ற அனைத்தையும் நீங்களும் செய்யுங்கள் அப்படின்றது போல அவங்களை தூண்டி விடுகின்ற காரியத்தை செய்கின்றதை போல இவனுடைய சந்ததி வளர்ந்து நிக்குது. வளர்ந்து நிற்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற சந்ததி இருக்கே, சேத்து, ஏனோஷு, கேனான் அப்படின்னு சொல்லி, அது நோவா காலகட்டத்துக்கு வரும்போது 8 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட சந்ததியில இருந்த அவ்வளவு தொகை மக்கள் என்ன ஆனாங்க? தேவனுடைய சந்ததியில இருந்தவங்க யார இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கினாங்க? யாரை பார்த்து மயங்கினாங்க? எதெல்லாம் இருந்த ஜனங்க வந்துட்டு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சாங்க. நாமளும் இப்படியேதான் மாறிட்டு வரோமா? ரொம்ப ஜாகிரதையா நம்மளுடைய இருதயத்தை காத்துக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு என்னன்னு சொல்லி, வஸ்திரம் இல்லாதவர்களாக இருக்கிறோம், இப்பொழுது வரைக்கும் குளிர்லயும் பசியிலையும் நாங்க இருக்கிறோம், சொந்த கைகள்னால ஒழிக்கிறோம், நாங்க ஒழித்ததை புசிக்கிறோம், வீடுகள் இல்லாதவர்களாக நாங்க இருக்கிறோம். இது எல்லாமே எதற்காக? எது நிமித்தமாக? எல்லாவற்றையும் குப்பை என்று சொல்லி எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாரு. நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறதுக்கு முயற்சி எடுத்து நம்ம நிக்கிறதுல, கிறிஸ்துவின் சிந்தையே ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. ஏசப்பா இந்த உலகத்துல இருக்கும்போது கம்பேர் பண்ணீங்கன்னா, சீஷர்களை மத்தியிலேயே கம்பேர் பண்ணீங்கன்னா, ஆயக்காரனாகிய மத்தாயை பாக்குறோம் இல்லைங்களா? ஆயக்காரனா இருக்கிற அந்த மத்தாய் வந்துட்டு எப்படி இருக்கிறாரு? மத்தாய் வந்துட்டு நல்லா வெல் எஜுகேட்டடா இருக்கிறாரு. ஏசப்பாவை பார்க்கும்போது அவர் கல்லாதவராக இருக்கிறாரே, படிப்பறிவு இல்லாதவர் அப்படின்றது போல சொல்றாங்க இல்லைங்களா? யாக்கோபு யோவானை பார்க்கும்போது அவங்களுக்கு சொந்தமான அந்த படகு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏசப்பாக்கு சொந்தமானது கூட எதுவுமே கிடையாது. வாடகை வீடு எடுத்து கெப்பர்நோம்ல தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நடைப்பயணங்களை நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவர் பார்க்கும்போது அதிகாரங்கள்ல மனுஷங்க இருக்காங்க, பிலாத்து, ஏரோது, இவங்க சொன்னா எல்லாமே நடக்கும், அவங்க சொன்ன அதிகாரங்கள் எல்லாருமே கேட்பாங்க, சட்டங்கள் போறப்படும், சட்டம் எல்லாத்தையும் விதிக்க முடியும், இப்படி எல்லா விஷயங்கள் எல்லாமே நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து பிரமிச்சு போனாரா ஏசப்பா? பிசாசு கூட ஏசப்பா ஒரு நாள் கொண்டு போய் இந்த உலகத்தின் உயர்வான ஒரு மலையின் உச்சிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா அந்த பாவ சந்தோஷம் என்கின்ற இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் காமிச்சிட்டு என்னன்னு சொல்லி சொல்றா, இதோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா என்ன நீ வந்துட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்றான் இல்லைங்களா? இது போலதான் பிசாசு வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துக்குள்ளேயும் இந்த உலகத்துல பாக்குற மக்களையும் காமிச்சு நம்மளை மயக்க நினைக்குவான். ஆனா நம்ம எதை பார்த்தும் மயங்கவே கூடாது. நம்ம இந்த உலகத்தில் இருந்தாலும் நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. கடைசியா ஒரு 2 வசனத்தை வாசிச்சு இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம நிறைவு செய்யலாம். சங்கீதம் 37வது அதிகாரம் 34 37 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 34 37. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாயிருந்தான். ஆனாலும் அவன் ஒழிந்து போனான். பாருங்கள், அவன் இல்லை. அவனை தேடினேன், அவன் காணப்படவில்லை. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷன் முடிவு சமாதானம். ஆமென். என்னங்களா? துன்மார்கனை ஒரு முறை நான் போகும்பொழுது பார்த்தேன். அவன் பச்சை மரத்தை போல எல்லா இடத்துலயும் பரவி இருந்தான்.
ஆனால் மீண்டும் அதே இடத்தில் நான் அதே வழியில் வந்து பார்க்கும் பொழுது அவன் இருந்த இடமே இல்லை அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? துன்மார்கன் அப்படின்ற கண்ணுக்கு அப்படியே பார்த்த உடனே ஒரு குளிர்ச்சி உண்டு பண்ணுகிறது போல அப்படியே பார்த்த உடனே ஹாஹா என்னப்பா இது இப்படி இருக்கே வாழ்க்கை ஜம்முன்னு அப்படின்றது போல இருக்கலாம். கடைசிக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லை. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஜீவனை கொடுத்த அந்த தேவனுக்கு நம்மை முற்றிலுமா ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படியா நம்ம எங்க வந்து சேரணும், அவரோட இருக்கணும் அப்படின்றது தானே தேவனுடைய விருப்பம். ஒரே ஒரு பாவி கூட அழிந்து போகிறதுல அவருக்கு விருப்பமே கிடையாது. ஆனா நம்மளை பாவியா மாற்றுகிறது எது தெரியுங்களா? இந்த உலகத்தின் மேல உண்டாகிற இச்சை, அந்த உலகத்தின் மேல் உண்டாகிற அந்த பற்றுதல், இந்த கம்பேரிசம், இல்ல ஏதோ எழுந்திருக்க அப்படின்றது போல ஒரு விஷயமும் இருக்காது. ஆனா டிப்ரெஸ் பண்ணிப்போம். மனுஷன் வேலை செஞ்சு பொழிச்சிக்கணும் அப்படின்றது மனுஷன் கட்டளையா விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். எல்லாருமே பெரிய பெரிய தேவ ஜனங்களை ஒவ்வொருத்தருமே இப்படி எல்லாமே இருந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பாத்தியா? அவங்க எல்லாம் உட்காந்து சாப்பிடுறாங்க பாத்தியா? அவங்களை யாரும் கேட்கிறவங்க யாரும் இல்லை பாத்தியா? அப்படின்றது போல யாரும் கம்பேரிசன் எடுக்கிறதுக்கு ஏதுன்றும் இல்லை. அதனாலதான் துன்மார்கனை பார்க்கும்போது நீங்க என்ன ஆகக்கூடாதா? பொறாமை கொள்ளாதே அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37வது அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 37வது அதிகாரம் 1வது வசனம். கொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ஆமென். அந்த பொல்லாதான காரியங்கள் எல்லாம் ஈடுபடுகின்ற அந்த மக்களை பார்த்து பாத்தியா பொய் சொல்றதுனால இவன் இன்னைக்கு இப்படி வந்துட்டான், இப்படி இருக்கிறான் அப்படின்றது போல, இவன் இந்த காரியங்களை செஞ்சதுனால இப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தேவன பயமின்றி தேவனை அறியாத அந்த மக்களுடைய அந்த செல்வ செழிப்பு எதுவா இருக்கட்டும், ஏசப்பா என்ன பொண்ணையே என்னன்னு சொல்றாருன்னா அது அழிந்து போகத்தக்கது அப்படின்றாரு. உன்னுடைய பொன் உன்னோடு அழிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி பேதுரு வந்துட்டு அனானியாக்கு சொல்றாரு. அத அங்க ஒரு மந்திரவாதியை பார்த்து கடிஞ்சுக்கிறார் இல்லைங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம பாக்குறோம். சீமோன் அப்படின்னு நினைக்கிறேன். அது போல நம்மளோட தான் இந்த அழிந்து போகிறதோட அழிந்து போகிறதுக்காக ஏசப்பா நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தல. அதனால இந்த உலக ஜனங்கள் இருந்து நம்ம வெளியே வந்து பிரிந்திருந்து அசுத்தமான ஏதொன்றையும் தொடாம வேற எந்த விஷயங்கள்னாலும் இன்ஸ்பயர் ஆகாம நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எப்படி பேசணும், எப்படி நம்மளுடைய நடை உடை பாவனைகள் இருக்கணும், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கு நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது, ஏவுதல் அப்படின்றது பரிசுத்த ஆவியினால தான் இருக்கணும். பரிசுத்த ஆவியினால் நிரம்பி பேதுரு இப்படியாக பேசினான். நான் நிறைய நேரம் மொபைல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றேன், உலக ஜனங்களோட நான் சும்மா காட்டி தேவையில்லாத விஷயங்களை குறித்து பேசுறேன், அவங்கள கம்பேரிசமா எடுத்துப்பேன் அப்படின்றது போலலாம் நான் இருந்துட்டு எனக்குள்ள பரிசுத்த ஆவியினர் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நானே நம்ப முடியாது. நானே பேசினாலும் நான் என்ன அதை அக்செப்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஒருவேளை நான் கர்த்தருக்கு உகந்த காரியங்களை குறித்து யோசித்து எனக்கு கிடைக்கிற நேரம் எல்லாமே நான் வந்துட்டு அந்தி சந்தி மாலை நேரங்கள்ல நான் எப்பவும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகின்றவனா இருக்கேன். நேரத்தை வீணா கழிக்காம நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவனாக இருக்கிறேன் அப்படின்றது போல இப்படி நான் வந்துட்டு ஆண்டவரோடு கூட தேவ ஜனங்களை நம்ம இன்ஸ்பிரேஷனா எடுக்கும்போது கண்டிப்பா போற எல்லா இடங்களிலையும் தேவனுடைய வசனங்கள் மட்டும்தான் வரும். பேசும்போது எல்லாமே நம்மளோட பேசு நடக்க எல்லாற்றிலையும் இன்னைக்கு ஏசப்பா வந்தா நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்றது கிளியராகவே முழு நிச்சயத்தோட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஏசப்பா இவ்வளவு நேரம் நம்மளோட பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஃபைனல் பிரேயரை நானே ஒப்பு கொடுத்து ஒரு ப்ரே பண்ணிடுறேன். ஸ்தோத்திர ஏசப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரே, ராஜாதி ராஜாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, ஏசப்பா இந்த இரவு நேரத்துல உன் பிள்ளைகளாகிய எங்களோடு நீங்க பேசுறீங்க ஏசப்பா. நாங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் நாங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று இந்த உலகத்திலிருந்து நீங்களை எங்களை அப்பா பிரித்து எடுத்து இருக்கிறபடினால் ராஜா, நாங்க இந்த உலகத்தின் மக்களோட கூட அப்பா அந்நிய நோகத்துல அவிசுவாசிகளோடு கொடுத்தா கர்த்தாவே நாங்கள் பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா. அப்பா ஆனால் சில பாவத்தின் அப்பா துஷ்செயல்களில் ராஜா அப்பா இந்த உலகத்தின் அப்பா விஷயங்களை நாங்கள் அறிந்து கொள்ள போகிறோம் என்று சொல்லி இந்த உலக ஞானம் உங்களுக்கு முன்பதாக பைத்தியமாக இருக்கு என்று அறிந்திருந்தும் அதை அறிந்து கொள்ள போகிறோம். ஆவலாக இந்த மக்கள் அடைந்து இருக்கின்ற அனைத்தையும் நாங்களும் அடைய போகிறோம் என்கிறதை போல அப்பா ஒரு தவறான எண்ணம் பாவத்தின் மேல் உண்டாய் அந்த பாவம் என்கிறது ராஜா அது பாவம் அல்ல, இது ஒரு நல்ல விஷயம். பாவம் என்கிறது இதோ பெரிய பெரிய பாவங்கள் தான் பாவம் என்று சொல்லி அப்பா நேரம் வீணாக கழிக்கின்றதுல அப்பா எங்களுடைய இருதயங்களுக்குள் ராஜா அப்பா உலகத்தின் அப்பா அந்தகார இருளின்
கிரியைகளின் அந்த ஆலோசனைகளை விதித்து கொண்டு என்னுடைய சுபாவத்தை நான் கர்த்தருக்கு விரோதமாக இதோ நான் பிரதிபலிக்கின்ற ஒரு அருவருப்பான துஷ்டல் மனுஷனாக என்னை மாற்றிக்கொண்டிருக்கிறது என்கிறது அப்பா நிதானிக்காமல் இருந்த எல்லா பாவங்களையும் ராஜா எங்களுக்கு மன்னிங்க ஏசப்பா. என் ஆண்டவராகிய கர்த்தரே, என் தேவாதி தேவனே, அசுத்தமான ஏதொன்றையும் தொடாமல் அப்பா இதோ ராஜா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொன்னீரே, அதன்படியாக அதிகாலை நேரத்தில் உங்களை அப்பா தேடுகின்றவர்களாக எங்களுடைய இருதயத்தை எல்லா காவலோடு கூடுது அப்பா நாங்கள் உம்முடைய வசனத்தின் மூலியமாக பத்திரமாக காத்துக்கொள்ள அப்பா உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உன் பிள்ளைகளாகி எங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற எல்லா சத்ருவின் திட்டங்கள் ஆலோசனைகள் எல்லாம் முறியடைக்கப்பட்டும் இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல ஏசப்பா. உம்மோடி திருக்கரங்களை எங்க ஒவ்வொருத்தரோட ஜீவ ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் மகாபரிசுத்த நாமத்துல இந்த ஜபத்தை இருக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தை. ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ்.